மல்வானை அல் முபாரக் தேசிய பாடசாலையின் தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை திறப்பதற்கு இன்று தயாரான சந்தர்ப்பத்தில் அங்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் துலிப் விஜயசேகர் அதற்கு தடங்கல் ஏற்படுத்தினார். இதனால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. அல் முபாரக் தேசிய பாடசாலைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் துலிப் விஜயசேகருடன் வருகை தந்த குழுவினர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உருவப்படத்துடன் பதாகையொன்றை அந்த இடத்தில் பொருத்துவதற்கு முயற்சித்தனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டுக் குழுவினர் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டதோடு அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. எமக்கு எவ்வித சிக்கல்களும் இல்லை. நாம் இதற்கு மேல் அங்கு செல்ல மாட்டோம். எமக்கு பெயர் எடுப்பதில் விருப்பமில்லை. ஏனெனில் நாம் தூய்மையான அரசியலை முன்னெடுத்துள்ளோம். இது அனைத்தும் மக்கள் அறிந்த விடயம். யார் இதை செய்தார்கள் என்பது தெரியும். இந்த குழுவினர் அங்கிருந்து வெளியேறியதன் பின்னர் பாடசாலையின் தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை உத்தியோகபூர்வமாக திறப்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த ருவான் விஜயவர்தன, வீராத கிருஷ்ணன் மற்றும் ஜோன் அமர்துங் ஆகியோர் அங்கு வருகை தந்தனர். இந்த பாடசாலைக்கு முன்னால் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. இவ்வாறான கற்றலுடன் தொடர்புடைய சந்தர்ப்பங்களில் நாம் அரசியல் செய்யக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து இதில் பயணிக்க வேண்டும். நாம் கட்சி பேதம் மற்றும் அரசியலை பாடசாலைக்குள் கொண்டு வரக்கூடாது. இன்று இந்த பாடசாலையில் இடம்பெற்ற விடயம் தொடர்பில் வருத்தப்படுகின்றேன். அரசாங்கம் ஒன்று சில செயற்திட்டங்களை ஆரம்பிக்கும். அதன் பின்னர் அந்த அரசாங்கம் இல்லாது வேறு அரசாங்கம் அந்த செயற்திட்டங்களை நிறைவு செய்யும். அப்படியாயின் இந்த அரசாங்கமே அதில் நட்பெயரை பெற்றுக்கொள்ளும். இதுவே அரசியல் நிலைமை. ඉතින් ඒ රජය තමයි ඒකෙන් ලකුණු දාගන්නේ. ඕක තමයි දේශපාලන ස්වභාවය.